வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆங்கில புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வலிமையான மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது கூட்டு தீர்மானத்தை இவ்வாண்டு வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டத்தில் அசுத்தமான குடிநீரை குடித்ததால் மக்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் பிப்டிக் நிறுவனம் சார்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பங்கேற்று பேசினார். மாநில அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு தொழில் முன்னெடுப்புகள் குறித்து அவர் அப்போது எடுத்துரைத்தார். புதுச்சேரியில் ஆங்கில வருடப்பிறப்பையொட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சியில் முதல் முறையாக ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது. புத்தாண்டு பிறக்க 10 நிமிடங்கள் இருந்த நிலையில் 150 ட்ரோன்கள் மூலம் வானில் பல்வேறு வண்ணமயமான வடிவங்கள் காண்பிக்கப்பட்டன. இந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி மூலவருக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் ஆலை நிர்வாகம் சார்பில் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு நாளை நடைபெற இருப்பதையொட்டி கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் உயரத்தை அளவிடும் கருவிகள் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.